பிளாஸ்டிக்கு பச்சை மிளகா, பிளாஸ்டிக்கு கறி, பிளாஸ்டிக்கு அரிசி. பார்க்குறீங்கல்ல, உருட்டி உருட்டி வாய்க்கில் வர்றதில்ல, உருட்டி உருட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஒரு 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 கூட்டம் கிளப்புது, இந்தி படி இந்தி படி, இந்தி படிச்சுட்டு கிந்தி அடிச்சுட்டு இருக்க வேண்டியதான். என்னங்கடா என்னதுங்க? ரஜினிகாந்த் வரக்கூடாதுன்னா திட்டுறவன் அண்ணன் தம்பியா தானே இருக்கான். மற்றவனுக்கெல்லாம் பெத்தனை அப்பனா இருக்காண்டா, உனக்கு ஏன்டா எடுத்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரனே 50 ஆண்டுகள் அப்பனா இருக்கான்னா ரோசம் வர மாட்டேங்குது. இந்த காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது இதை எடுத்தா பல பாகுபலி ஓடும் போல இருக்குது. எடுப்பேன், நான் எடுக்காம விட்டா போயிருவேன். எப்படி? இப்ப எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, சித்திரை ஒன்றுதான் வள்ளுவர் பிறந்த தினம் மாறுங்கன்னு. யாரு பிரசவம் பார்த்தது நீங்களா? வள்ளுவருடைய அம்மாவுக்கு. சீமான் வந்தால் என்ன சாதி, திருமாவளவன் வந்தா என்னாலுங்க, ராமதாஸ் வந்தா என்னாலுங்க, ரஜினிகாந்த் வந்தா கேளுங்களேன் என்னாலுங்க. கேட்க மாட்டீங்க. வள்ளுவர் ஒரு 2000 ஆண்டுகள் இருக்கும் அப்படி சொல்றது. எப்படி? இப்ப எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, சித்திரை ஒன்றுதான் வள்ளுவர் பிறந்த தினம் மாறுங்கன்னு. யாரு பிரசவம் பார்த்தது நீங்களா? வள்ளுவருடைய அம்மாவுக்கு. எப்படி இருப்பாரு? ஒரு சும்மா அப்படி போற போக்கில் குண்டாங்கோதரன்னு சொல்லும்ல, அப்படி சொல்லிவிட்டு போறது. என் சொல்லிவிட்டு போக முடியாது. 1330 குறள் இல்ல, 5000 கூட எழுதியிருக்கலாம்ல. நுட்பமா கவனிங்க. ஒவ்வொரு 300 ஆண்டுக்கும் ஒரு தடவை எடுத்து இந்த குறளை கடத்திருக்கான். ஓலை சுவடியில எழுதியிருக்கான். இந்த ஓலை சுவடி ஒண்ணுமே செய்யாம நீங்க பெட்டிக்கல் வச்சிருந்தா கூட 300 ஆண்டுகள்ல அப்படி நொறுங்கி விழுந்துரும். திருப்பி அந்த 300 ஆண்டுக்கு ஒருத்தர் எடுத்து பொறுப்பா கடத்திருக்கான் பாருங்க. திருக்குறளை மட்டும் இல்ல, சிலப்பதிகாரத்தை, மணிமேகலைய, சிவசிந்தாமணிய, எல்லாவற்றையும் அந்த கடத்திய ஒவ்வொருவனும் நம் வணக்கத்துக்குரிய மூதாதைகள் என்பதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதுல செதறி விழுந்தது, செல்லரிச்சது, படிச்சுட்டு பாதி பேர் கிழிச்சு போட்டு, யாக வளர்க்குறவங்க போட்டு எரிச்சு விட்டது எல்லாம் போக தப்பிச்சா 1330 வந்திருக்கு. இது சிரிக்கிறதுக்கு இல்ல, வேதனையோடு பார்க்கணும், வேதனையோடு பார்க்கணும். சீமான் வந்தால் என்ன சாதி, திருமாவளவன் வந்தா என்னாலுங்க, ராமதாஸ் வந்தா என்னாலுங்க, ரஜினிகாந்த் வந்தா கேளுங்களேன் என்னாலுங்க. கேட்க மாட்டீங்க. தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்பது, தமிழன் அல்லாதவன் எவன் வந்தாலும் காலில் விழுந்து தலைமை ஏற்பது. இதுதான் இந்த இனம் வீழ்ந்ததற்கு காரணம். இத்தனை கோடி இனம், அறிவார்ந்த தமிழ் சமூகம், உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்பித்துக் கொடுத்த ஒரு இனம். பைபிள் கிறிஸ்தவர்களுக்கான வேதம், குரான் இஸ்லாமிய பெருமக்களுக்கான வேதம், பகவத்கீதை இந்துக்களுக்கான வேதம். ஆனால் உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமான ஒரு வேதத்தை தந்தவன் எங்கள் மூதாதை வள்ளுவ பெருந்தகை. இந்த பெருமைமிக்க இனத்தில் இந்த இனத்தை தலைமையேற்று வழிநடத்த ஒருவனுக்கு கூடவா தகுதி இல்லை? எவனும் கேட்கல. ரஜினிகாந்த் வரக்கூடாதுன்னா திட்டுறவன் அண்ணன் தம்பியா தானே இருக்கான். மற்றவனுக்கெல்லாம் பெத்தனை அப்பனா இருக்காண்டா, உனக்கு ஏன்டா எடுத்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரனே 50 ஆண்டுகள் அப்பனா இருக்கான்னா ரோசம் வர மாட்டேங்குது. வர மாட்டேங்குது. பிரச்சனை தான். சண்டை, போர் தொடங்கிருச்சு. கல்யாணமான புதிது, வெள்ளை மாவும் வெள்ளையத்தவனும் அவங்க வெளியே போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? தேடி போறாரு வெள்ளையத்தவனை. அந்த குதிரை பேய் குதிரைங்கிறாங்க. சுந்தரலிங்கனார் ஓட்டி போன குதிரை எப்படி எழுதுறாரு அவரு, பேய் குதிரை போகிறான்ட்டு. அவ்வளவு வேகத்துல போகுது, காற்றையே கருக்கி கொண்டு போகுது. போனா அவர் ஒரு மரத்தடியில, அவருக்கு ஒரு பழக்கம், எப்பவும் வாழை தலைக்கு வச்சு தூங்குறது. சின்ன சத்தம் கேட்டாலும் வாழை உருவி வச்சிருவாரு. அது அவர் பழக்கம். அப்ப இவர் சுந்தரலிங்கனாருக்கு நல்லா தெரியுது நம்ம பாட்டனுக்கு அந்த பாட்டனை பத்தி. கிட்ட போனா பிரச்சனைன்ட்டு இங்க இருந்து அந்த ஆயுதங்களை வச்சிருக்கிற அந்த கூட மேல அம்பை எய்கிறாரு. சரக்கு சத்தம் கட்டு எந்திரிச்ச உடனே மன்னர் உத்தரவுவா, போர் தொடங்கிடுச்சு, சண்டைக்கு போகும்ட்டு. எப்படி? இந்த காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது இதை எடுத்தா பல பாகுபலி ஓடும் போல இருக்குது. எடுப்பேன், நான் எடுக்காம விட்டா போயிருவேன். அரசு அமைச்சோடனே இதுக்கு ஒரு 1000 கோடி, அதுக்கு ஒரு 1000 கோடி, அதுக்கு ஒரு 1000 கோடி, 1500 கோடி வசூலிக்குது. நாம வரும்போது 5000 கோடி கூட வசூலிக்கும். எடுப்போம், வரலாற்று ஆவணப்படுத்துவோம். நம்ம ஒரு பிரேவ் ஹார்ட், பென்கர், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி பதிவு பண்ணி வைப்போம். எல்லா நேரமும் உட்காந்து மேடை போட்டு பேசிக்க முடியுமா? டே பாட்டே வரலாறு, இந்த படத்தை போட்டு பாரு, இந்த பாத்துக்கடா
அப்படி அப்படி காட்டுவோம் நம்மளும். இதெல்லாம் ஏன் பேசுது? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ரெட்டலைக்கு உதயசீரன் போட்டு மல்லாந்து படுத்துட்டோம். புரியுதா? அதுதான் பேசுது. ஆமா, இங்க இருந்து வெளியில போய் இங்க இருந்து கர்நாடகால போய் குட்டி வரான் தலைவனை. அப்படியே தண்ணியும் குட்டி வந்துச்சுன்னா நானும் விட்டு போயிருவேன். இது பேச மாட்டேன். இது ஒரு மானங்கிட்ட ஒரு இனமா மாறிட்டு. அதுக்குத்தான் டே நம்ம பாட்டை எவ்வளவு மானத்தோட வந்திருக்கான் பாடுறா, டே நம்ம பாட்டி எப்படி வந்திருக்கா பாடுறா, நீ இப்படி கேட்டுக்கிட்டு போகாதான்னு கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்கான். இவன் திட்டமிட்டு உன்னை செஞ்சுட்டான். உனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை எப்படி விதைக்கிறான் பாரு. தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா? அப்ப ஹிந்தி கிடைக்கா பூந்தி கிடைக்குமா? ஹிந்தி படிச்சா என்ன ஒரு 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 கூட்டம் கிளப்புது. ஹிந்தி படி ஹிந்தி படி, ஹிந்தி படிச்சுட்டு கிந்தி அடிச்சுட்டு இருக்க வேண்டியதான். என்னங்கடா என்னதுங்க? நான் என்ன சொல்றேன், நல்லா படி, கிளம்பு. ஹரியானா போ, பீகார் போ, மகாராஷ்டிரா போ, வேலை கொடுக்கணும் வாங்கிட்டு போய் கடை. ஒண்ணு நடக்கும். தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை என்பது நடக்கும். நாங்களே முதலாளி, நாங்களே முதலாளி. கோயில்பட்டினா கோயில்பட்டி விட்டு நீ வெளியில் வர வேண்டியதில்லை. இங்கே தொழிற்சாலை, இங்கே அரசு வேலை, இங்கே வேலை. தீப்பெட்டியை நானே தயாரிச்சு ஏற்றுமதி செய்வேன். மிக பாதுகாப்பா தொழில் நடத்தி நானே வேலை செய்வேன். இங்க என்ன இருக்கு என் நிலத்துல, இங்க என்ன வளம் இருக்குது, அதை வச்சு தொழிற்சாலை கட்டிடுவேன். திருநெல்வேலியில் என்னடா வரும்? ஆழ்வார்த்துக்கு நல்ல வாழை வரும். வாழை, வாழையிலிருந்து என்ன செய்ய முடியும்? நீ என்ன நினைக்கிற? வாழையிலிருந்து பருத்தியிலிருந்து தானே நூல் எடுத்து சேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா, வாழை மட்டையிலிருந்து நார் எடுத்து நூல் எடுத்து சேலை செய்யலாம். போடுவேன் தொழிற்சாலை. வாழை மட்டையில சோப்புடப்பா, பை எல்லாம் செய்யலாம். நம்ம ஐயா ஒருத்தர் வீட்டுல செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நாளை நாங்க வந்தோம்னா நாட்டுல செய்வோம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. வேலை இல்லைன்னு எவனும் சொல்லக்கூடாது. உனக்கு சாதி மதத்தை பற்றி சிந்திக்க ஒரு துளி நேரம் உனக்கு தரமாட்டேன். ஏன்னா உழைக்காம எவனுக்கும் சோறு போட மாட்டேன். வேற அரசியல், வேற ஆட்சி. நாங்க ஆள் மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றத்திற்கு வரல. எங்க ஐயா தமிழறி மணியன் சொல்றார்கள், மாற்றத்தை விரும்புவர்கள் ரஜினிகாந்த் பக்கம் வாங்கன்ட்டு. எல்லாரையும் நடிக்க கூட்டி போறீங்களா? அவர் கதாநாயகன் நடிக்க நாங்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிக்கிறதா? என்ன மாற்றம்? மாற்றம் என்பது அதுவல்ல. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான புரட்சியாளர்கள் நாங்க. கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்தவர்கள் அல்ல, அந்த கட்டடத்தையே தகர்த்து விட்டு மறு கட்டடம் கட்ட வந்த புரட்சியாளர்கள். மொத்தத்தையும் பேத்துட்டு வேற கட்டமைப்பு உருவாக்கிடுவேன். பிளாஸ்டிக் முட்டை, பிளாஸ்டிக் முட்டைக்கொசு, பிளாஸ்டிக் வெங்காயம், பிளாஸ்டிக் பச்சை மிளகாய், பிளாஸ்டிக் கறி, பிளாஸ்டிக் அரிசி. பாக்குறீங்கல்ல? உருட்டி உருட்டி வாய்க்குல வர்றதுல உருட்டி உருட்டி விளையாண்டுட்டு இருக்கான். இன்னைக்கே உனக்கு பிளாஸ்டிக் அரிசி சோறு இல்லை அப்படின்னா ஏன்? விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டா, விவசாயி செத்துட்டா, நீர் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்ப இன்னும் இன்னைக்கு உன் இடுப்புல இருக்கிற, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிற உன் பிள்ளைக்கு என்ன நீ வச்சுட்டு போற? கற்பனை செஞ்சு பாரு, சிந்திச்சு பாரு. இவெல்லாம் நினைக்கிறான், நாம வீடு வச்சிட்டோம், கார் வச்சிட்டோம், வங்கியில கொஞ்சம் பணம் வச்சிட்டோம், நல்ல பொண்ணு பார்த்து கட்டி வச்சிட்டோம், வாழ்ந்துருவானா? வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தருமா? என்ன தரும்? எவ்வளவோ சொல்லிட்டோம். இங்கே கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு, கடைசி நதியும் நஞ்சான பிறகு, கடைசி மீனும் பிடிபட்ட பிறகுதான் தெரியும் இவர்களுக்கு பணத்தை சாப்பிட முடியாது என்று ஒரு கவிஞன் எழுதுறான். இதை நல்ல கவனத்தில் வச்சுக்கணும். எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோங்கிறத பார்க்கணும்.